மேடை கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், அதாவது கண்ட நேரத்துல தூங்கி கண்ட நேரத்துல எந்திரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். இருந்தாலும் உங்க மனசையும் உடலையும் பத்திரமா பார்த்துக்குங்க. ஒரு இழப்பே எங்களால் தாங்க முடியாது. கண்டிப்பா இன்னொரு இழப்பு வேணாம், தேவையில்லை, அவசியம் இல்லை. அன்பண்ணன் வடிவேல் பாலாஜி அவர்களை பத்தி நினைவுகளை நம்ம தொடர்ந்து எல்லாரும் சொல்ல கேட்டுட்டே இருக்கோம். அவர் எல்லா சமயத்திலயும் ஒரு நல்ல என்கரேஜரா இருந்திருக்காரு. அந்த வகையில எப்படிலாம் அண்ணன் புதுசா வந்தவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்க இப்ப எந்த லெவல்ல இருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். முதல்ல தீனா, நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது நடிக்க வரணும் அப்படின்னு நான் சென்னைக்கு பார்த்த ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி வடிவேல் பாலாஜன் தான். ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்றேன், நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். நான் ஸ்கிரிப்ட் ரைட்டரா அவங்க கூட டிராவல் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோடு நான் கலக்கு போதியார் கிடையாது, எனக்கு அதுக்கு முன்னாடி சிரிச்சா போச்சுல நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுவேன். அப்ப ரிகர்சல் அப்போ இந்த கேரக்டர் இவனுக்கு கொடுக்கலாமே, அவருக்கு தெரியும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் இந்த சான்ஸுக்கு தான் வந்திருக்கேன், இவருக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி சொல்ற ஒரு கேரக்டர். வேர்ல்டுலயே ஒஸ்ட் கவுண்டர் அடிச்சது நான் தான், இன்னைக்கு பெஸ்ட் கவுண்டர் அடிக்கிறது நான் தான். அது காரணம் யாருன்னா பாலாஜன் தான். ஏன்னா அந்த அப்ரிசியேஷன் அவர் கொடுத்துருவாரு. ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, 3 கெஸ்ட், ஒருத்தவங்க மட்டும் சிரிக்கவே இல்லை. கடைசியில எல்லாரும் நிக்கும் போது யாராவது ட்ரை பண்றீங்களாடா அப்படின்னு பாலாஜன் கேட்டார். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஏதாவது, நான் போயிட்டு இருங்க நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டான்ஸ் மாஸ்டர் தானே, உங்களுக்கு எல்லா ஸ்டெப்பும் தெரியும் தானே அப்படின்ற ஒரு 3 படிக்கட்டு இருந்துச்சு. பாருங்க, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, இந்த ஸ்டெப் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். மயான அமைதி இதே மாதிரிதான், மயான அமைதியா இருந்தது. அப்ப பாலாஜன் என்ன சொன்னார்னா, பாவம் ஒரு பச்சை மண்ணு என்னமா ட்ரை பண்ணுது, அதாமே அவள் காமெடி எல்லாம் போடுது, அதுக்காவது சிரிக்கலாம்லன்னு சிரிச்சாங்க. சிரிச்சதுக்கு அப்புறம் இதுதான்டா உன்னோட முயற்சி. எப்படின்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, டேய் நாங்கெல்லாம் சைலண்டா அவ்வளவு பேர் நிக்கிறானுங்களே உனக்கு என்ன அப்படின்னு போது பாலாஜன் என்ன சொன்னா, அவனுக்கு இருந்த தைரியம் யாருக்கும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சிரிச்சானோட எனக்கு ஒரு மாதிரி பூரிப்பாயிடுச்சு. ரீசெண்டா அவர் சொன்னார்ல, அதுதான் உண்மையான விஷயம். பிறப்பு இறப்பு நடுவுல கொஞ்சம் கேப்பு, அதுல எல்லாரையும் சிரிக்க வைங்க, பார்த்தவங்க சந்தோஷமா பாத்துங்க. இதுல என்ன நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள் அப்படி பாடுறா. அவர் சொன்ன வார்த்தை தான் சத்தியமா சொல்றேன். இப்ப வரைக்கும் என்னை விட பெரிய ஆள் யாரு அப்படின்னு நான் யாரையுமே பார்த்தது கிடையாது, என்னை விட சின்ன ஆள் யாரு அப்படின்றதையும் நான் பார்த்தது கிடையாது. அது காரணம் இந்த ஒரு நல்ல மனுஷன் தான். யோகி எப்பவுமே நெகட்டிவா ஒரு வார்த்தை, இது நீ பண்ண மாட்ட பண்ண முடியாதுன்ற வார்த்தை அவர் வாயில வந்ததே கிடையாது. நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, ஓடணும் யோகி ஓடு, இப்பதான் நீ ஓடணும், இதுக்கு முன்னாடி ஓடுனதெல்லாம் ஓட்டமே கிடையாது, இதுக்கு மேலதான் நீ நல்லா ஓடணும், ஆனா புதுமாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஆரம்பிச்சாரு. உடம்பு இப்படி பாத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்றா, உடம்பு ஒழுங்கா பாத்துக்கடா, வந்தவள் நல்லா பாத்துக்கடா, குடும்ப குட்டியோட சந்தோஷமா இரு அப்படின்னு அவ்வளவு சொன்னாரு. ஓகே ஓகே ராஜா, இங்க இருக்கிற சிரிச்சா போச்சு டீம் சீனியர்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல நண்பனையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மரையும் இழந்துட்டு இருக்காங்க. ஜூனியர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஆசானை இழந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லணும்னா இதுக்கப்புறம் விஜய் டிவில வரப்போறவங்க மிஸ் பண்றது இந்த மனுஷனோட மோட்டிவேஷனா தான் இருக்கும். அது ரொம்பவே இழந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். உண்மையிலே சொல்ல போனா இனிமேல் ரியாலிட்டி ஷோ காமெடி ஷோன்னு வந்தா யாரை பார்த்து கத்துக்கணும், இவருடைய வீடியோஸை பார்த்தா போதும், நிறைய பேர் காமெடியன்ஸ் உருவாகிறதுக்கு அவர் ஒரு காரணமா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. பின்னாடி இது வரைக்கும் அவர் கூட நாங்க பழகி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் டிராவல் இருக்கும். 8 வருஷத்துல ஒருத்தனை பத்தியாவது தப்பா இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஒரு வார்த்தை கூட சக நடிகர்களை பத்தி அவன் மோசமானதா அவங்ககிட்ட அப்படி நடந்துக்காத பார்த்து ஜாக்கிரதை அப்படிலாம் சொன்னதே கிடையாது. எல்லாரையும் பாராட்டி பேசுற ஒரு குணத்தை மட்டுமே கையில வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம இறந்துட்டோம். ஆக்சுவலி நான் ஆடிஷன் ஃபர்ஸ்ட் போகும்போது கரகம் கெட்டப் மாதிரி கொடுத்தாங்க. ஆமா, கரகம் வச்சுட்டு ஒரு மேல் ஃபீமேல். அப்போ பாலாஜி அண்ணாவை பாக்குறேன், ஃபர்ஸ்ட் பாக்குறேன் நானு. எனக்கு அந்த கெட்டப்பும் போட வரலாங்க, செல்ஃப் மேக்கப் செல்ஃபா ரெடி ஆகும், ஒன்னும் வரல. இவரு தான் எனக்கு ரெடி பண்ணாரு. இந்த கொண்டையை எங்க வைக்கணும், இந்த பூவை எங்க வைக்கணும், இவ்வளவு பெரிய பொட்டு வைக்கணும், இங்க ஜடை போடணும், ஃபுல்லா அவர் தான் என்ன ரெடி பண்ணாரு. ரெடி பண்ணதும் இல்லாம அங்க கேமரா முன்னாடி நின்னோன்னு எனக்கு ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சு, பேசவே முடியல. ஆனா பாலாஜி அண்ணா அன்னைக்கு எனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 6 to 7 வரைக்கும் இருந்தாரு. அவர் அன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தனால்தான் இன்னைக்கு பீப்புள் முன்னாடி நான் தெரியறேன்னு எனக்கு ஒரு ஃபீல். அன்னைக்கு அவரோட டைம் எனக்கு கொடுத்ததுக்காக.
குரேஷி. எனக்கு வந்து பர்சனலா வந்து சிங்கப்பூர் ஒரு ஷோக்கு போயிருந்தோம், நானும் பாலாஜனும். அது நான் சீசன் 5 முடிஞ்ச ஒரு வருஷத்துல போயிருந்தோம். ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உட்கார்ந்து இருந்தது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த பாகிஸ்தானி, பங்களாதேஷ் அந்த எம்ப்ளாயிஸ் தான் அதிகமா இருந்தாங்க. தமிழ் ஆளுங்க குறுக்க நெருக்க நடந்துகிட்டு இருந்தாங்க, யாருமே வரல. ஏறிட்டு நான் பாட்டுக்கு ஓபன் இருந்தே கான்செப்ட் ஒரு கேப்டன் சார் வச்சுக்கிட்டு ஒரு 5 நடிகர் வந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஒரு ரெஸ்பான்சிபிளா யாரும் கண்டுக்க கூட இல்ல. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி உள்ளூர்னா தெரியாது, ஃபாரின் போயிட்டு என்னடா ஒண்ணுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் அடுத்து பாலாஜனோட ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஏறினாரு. அவர் வந்து வேற அப்படியே ஆடியோ போடுறவன்ட்டு வந்து ஆரம்பிச்சாரு. அப்படியே போனாரு அப்படியே அங்கிட்ட அலைஞ்சிட்டு இருந்தாங்க. தமிழ் ஆளுங்கெல்லாம் அப்படியே மொத்தமா கூட்டிட்டு அவரோட ஸ்லாட் செம்மையா போயிடுச்சு. அவர் நான் அவர்கிட்ட கேட்டுக்கல, பட் அவரே பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன இல்லண்ணே நானும் வரேன் கூட வா, இல்லண்ணே நான் பண்ணிக்கிறேன். அவர் நினைச்சா சொல்லிருக்கலாம் அடுத்தது நல்லா பண்ணு தம்பி கண்டிப்பா, அப்படி என்கரேஜ் பண்ணாம நானும் வரேன் கூட வா, இப்ப பாரு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரும் கூட வந்து அவரும் இன்டராக்ட் பண்ணி என்ன வாய்ஸ் இதுல தம்பி சொல்ல அப்படி பண்ணி வந்து அந்த செகண்ட் ஸ்லாட் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருந்தது. ஒரே ஒரு விஷயம் வந்து நான் யார்ட்டையுமே பார்க்காத வடிவேல் பாலாஜன் பார்த்தேன்னா, இப்ப நாங்கெல்லாம் என்ன நினைப்போம்னா சின்ன திரை வந்ததுக்கு அப்புறம் அடுத்து சினிமா அப்படியே அடுத்தடுத்த லெவல் போகணும்னு நினைப்போம். பட் இதுவே எனக்கு போதும். நான் இது மூலமா வந்து சினிமால செய்ய முடியாத கூட நான் சின்ன திரை மூலமா வந்து நிறைய மக்களை என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சாட்டிஸ்ஃபையா இருந்த ஒரு பெரிய கலைஞர்னா அது கண்டிப்பா பாலாஜன். வடிவேல் பாலாஜி பத்தி ஸ்பெஷலா ஒரு விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா சீசன் 4ல தான் வந்தாரு. ஆனா சீசன் 1ல இருந்து சீசன் 9 வரைக்கும் இருக்கிற ஆர்டிஸ்டோட டிராவல் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் வடிவேல் பாலாஜி. அது அவருக்குன்னே ஒரு தனி கிரெடிட். அதே மாதிரி லுக்கலைக் ஆர்டிஸ்டா இருந்து ஒரு சேனல்ல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்ச ஒரே ஆர்டிஸ்டும் வடிவேல் பாலாஜி தான், வேற யாருமே கிடையாது. அது ஒரு தனி ஸ்பெஷலான ஒரு விஷயம் பாலாஜியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நான் ஆக்சுவலா வந்து சீசன் 4ல வந்தேன். அதுக்கப்புறம் இதுலதான் ஆடியன்ஸ் கோஆர்டினேட்டரா இருந்தேன். அப்போ தாம்சன் சார்ட்ட நான் வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன், சார் எதா இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு.